வணக்கம். அதாவது நமக்கு ஒரு புது ட்ரெஸ்ஸோ ஒரு புது பொருளோ வாங்கினா வந்துட்டு நமக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம், ஹாப்பியாக ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவோம்ல. அது மாதிரி இப்போ நியூ இயருக்கு வந்துட்டு நமக்கு ஒரு கிஃப்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். புதுசாக நமக்கு எவ்வளோ ஒரு ஹாப்பியாக ஃபீல் ஆகும். ஸோ அதே மாதிரி என் பையன் வந்து ஒரு கிஃப்ட் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணால், ஸோ இன்றைக்கி ஏதோ கிஃப்ட் வச்சுருக்கிறேன், அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஹாப்பி நியூ இயர் எவ்ரிவன். எங்கள் அப்பாவுக்கு நியூ இயருக்கு கொஞ்சம் ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு தோணுச்சு. அது என்ன கிஃப்ட்டுன்னு பாருங்கள். VIVO Y73 இந்த ஃபோனை தான் நான் இன்றைக்கி அப்பாவுக்கு ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். ஸோ VIVO Y73 இந்த மொபைலில் வந்துட்டு இன்னும் என்ன இருக்குது உள்ளே அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒன்று பார்க்கலாம், என்ன இருக்குங்கிறத பார்க்கலாம் சரிங்களா. வெளியே பார்த்த வரைக்கும் வந்துட்டு இது ஒரு 8GB ரேம் 120GB ஸ்பேஸ் இருக்கிறதா போட்டிருக்கிறாங்க இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸில். அதே மாதிரி 64 மெகா பிக்சல் கேமரா இருக்குது, ஆம்லோட் டிஸ்பிளே இருக்குது அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஜஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. அன்பாக்ஸ் பண்ண பாருங்கள். கிஃப்ட் எனக்கு கொடுத்துட்டு அவன் பிரிச்சுட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம். ஓப்பன் ஆயிடுச்சு. ஒரு நிமிஷம் இருங்க. இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மொபைலோட பேக் கவர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ மொபைலோட பேக் கவர் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கு, கிளாசி டைப்பில் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் ஓகே சிம் எஜெக்ஷன் பின்னு கொடுத்துருக்குறாங்க சரிங்களா. அதுவும் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது, தெரியுதுங்களா. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபோன். ஸோ ஃபோன் வந்திருக்கு. ஒரு நிமிஷம் நான் பிரிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இதோட நமக்கு வந்த ஐட்டம் என்ன அப்படின்னா, சார்ஜர் பின்னு கொடுத்துருக்குறாங்க. சார்ஜர் பின்னு கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் வந்துட்டு அது பேர்னா ஹெட்செட் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா. ஓகே, ஸோ இதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அதாவது என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, ஓப்பன் பண்ண நீயே ஓப்பன் பண்ண கிஃப்ட் மட்டும்தான் எனக்கு கொடுக்குறீங்க. ஓப்பன் நீ தானே பண்ண என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஓகே, மொபைல் நல்ல ஸ்லிம்மாக இருக்குது. இங்கே பாருங்கள், நல்ல லைட் வெயிட்டு, நல்ல ஸ்லிம்மாக சூப்பராக இருக்குது மொபைல் சரிங்களா. ஸோ நியூ இயருக்கு எனக்கு இந்த கிஃப்ட் வந்திருக்கு. ஸோ அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு என் ஒய்ஃபுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவேன் சரிங்களா. எனக்கு வந்துட்டு நான் பெருசாக மொபைல் நான் போக மாட்டேன். அப்பா எத்தனை வருஷம் நான் மொபைல் யூஸ் பண்ணுறேன்? 7 வருஷமாக எந்த சேஞ்சஸும் இல்லை. பழைய மொபைல் தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். என்னை கழுவி ஊற்றி என்னை திட்டி கடைசியில் எனக்கு ஒரு மொபைல் வாங்கி கொடுத்துருக்குறாங்க. இதை யூஸ் பண்ணுங்கள், இனிமேல் அந்த மொபைல் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு. இந்த மொபைலில் வந்துட்டு நமக்கு 64 மெகா பிக்சல் கேமரா, அதாவது 3 கேமரா கொடுத்துருக்குறாங்க. 64 மெகா பிக்சல் ஒன்று, 4 மெகா பிக்சலுக்கு இந்த மாதிரி 3 கேமரா கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் வந்து ஆம்லோட் டிஸ்பிளே நல்லா சாஃப்டாக இருக்குது டிஸ்பிளே. ஸோ ஃபோனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. ஆம்லோட் டிஸ்பிளே, 64 மெகா பிக்சல் கேமரா, 33 வாட்ஸ் ஃப்ளாஷ் சார்ஜ் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்குறாங்க. இதோட பேக் கவர், இந்த பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மாதிரி பிளாக் ஃபினிஷ் கொடுத்துருக்குறாங்க. அதில் வந்துட்டு லைட் ஸ்ட்ரைப்ஸில் வந்துட்டு ஒரு டிசைன் கொடுத்துருக்குறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நமக்கு 3.5mm ஜாக் கொடுத்துருக்குறாங்க. ப்ளஸ் C டைப் சார்ஜர் போர்ட் கொடுத்துருக்குறாங்க. மைக் நாய்ஸ் கேன்சலேஷனுக்கு ப்ளஸ் மைக்கு எல்லாத்துக்கும் வந்து ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஓவரால் பார்த்தா லுக்கும் சரி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த ஃபோனில். ஸோ ஃபோனை கிஃப்ட் பண்ணதுக்கு வந்துட்டு ஒய்ஃபுக்கும் பையனுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சரிங்களா. ஸோ புது ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இனிமேல் இதில் சிம்மை போட்டு எதாவது சொல்லணுமா? ஹாப்பி நியூ இயர். அவ்வளோதானே? வேறு எதுவும் சொல்கிறது இல்லையா? இல்லை. சரி, ஓகே, சொல்லிடுறேன் சொல்லிடுறேன். ஹாப்பி நியூ இயர் எவ்ரிவன். இந்த புது வருஷத்தில் வந்து உங்களுக்கு வரக்கூடிய எல்லாமே வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. பை பாய்.